எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 5th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ், அதாவது 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாம் பார்க்க போகிறோம். மொத்தம் 10 பாடம் இருக்குது. 10 பாடத்திற்குரிய வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். இரண்டாவது கேள்வி, பூமி சூரியனை சுற்றி வலம் வருவதால் இரவு பகல் ஏற்படுகிறது. பனியால் சூழப்பட்டுள்ள கண்டம் அண்டார்டிகா. கண்டங்களிலேயே மிகப்பெரிய கண்டம் ஆசியா. அதே மாதிரி செந்நிறக்கோள் என அழைக்கப்படுவது செவ்வாய். செந்நிறக்கோள் என அழைக்கப்படுவது செவ்வாய். நம் பூமி 71% உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. நம் பூமி 71% உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, பொறுத்துக. இந்த பாடத்திலேயே பொறுத்துக பார்க்கலாம். மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. நீலக்கோள் பூமி. நெப்டியூன் தொலைவான கோள். பருவகாலங்கள் சூரியனை சுற்றி வலம் வருதல். பகலும் இரவும் தன் சுழற்சி. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, அதாவது கோள்கள் மொத்தம் எத்தனை? கோள்கள் தற்போதைய நிலவரப்படி மொத்தம் எத்தனை? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இரண்டாவது பாடம் பாருங்க. பழங்கற்கால மனிதர்கள் விலங்குகளின் இலைகள் மற்றும் தோலை அணிந்தனர். அடுத்து, மனிதர்களின் முதல் செல்லப்பிராணி நாய். மனிதர்களின் முதல் செல்லப்பிராணி நாய். பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் செம்பு. செம்பு. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் ஒரு 7 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி, பழங்கால மனிதன் வாழ்ந்த இடம் குகைகள் மற்றும் மரப்பொந்துகள். கற்காலம் என்பது கற்களை பயன்படுத்திய காலமாகும். கற்களால் நெருப்பு உருவாக்கப்பட்டது. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். அடுத்து, ஆறாவது கேள்வி, இரும்பு கருவிகளை பயன்படுத்திய காலம் இரும்பு காலம். வரலாற்று ஆராய்ச்சி நடைபெறும் ஒரு தமிழக இடம் கீழடி. கீழடி. இப்போ இதில் ஒரு கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கல. புதிய கற்காலத்தின் இறுதியில் டேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் உங்களுக்கு இந்த காணொலியில் கீழே முடிவில் நான் கொடுத்துட்றேன் கமெண்ட் பாக்ஸில். இருந்த போதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த கேள்விலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்காக கோடிட்டு அந்த மாதிரி தான். அடுத்த பாடத்தில், மனிதன் ஒரு சமூக விலங்கு. குடிமை என்ற சொல் ஒரு நாட்டின் குடிமக்கள் பற்றியதாகும். ஒரு நபரை மதிப்புமிக்க மனிதராக மாற்றுவதே கல்வியின் முக்கிய குறிக்கோள். மனிதராக மதிப்புமிக்க என்பது ஒவ்வொரு தனிநபருக்குமான அடிப்படை மதிப்பு. தன் பணியில் கடமை தவறாமல் இருக்க வேண்டும். தன் பணியில் கடமை தவறாமல் இருக்க வேண்டும். அடுத்த பாடம், 4வது பாடம், வளிமண்டலம் 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பூமி சூரியனிலிருந்து வெப்பாற்றல் பெறுகிறது. பூமி எங்கிருந்து வெப்பாற்றல் பெறுகிறது? சூரியனிலிருந்து. அடுத்து, உலக வானிலை தினம் மார்ச் 23. உலக வானிலை தினம் மார்ச் 23. அடுத்து, வானிலை பற்றிய படிப்பு ஆப்ஷன் ஆ வானிலை இயல். வானிலை இயல். கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் வெப்பமண்டலம். கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் வெப்பமண்டலம். அடுத்து, பாராமானி என்பது காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. பாராமானி காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. அடுத்து, பருவகாலம் பாருங்க. இந்த படத்தின் மூலிமா இப்படி இந்த பக்கம் வீசுது இல்லைங்களா காற்று, இதுக்கு பேர்
அரேபியன் காற்று, அரேபியன். அடுத்து செங்குத்து மேகம் கார்மேகம் என்று அழைக்கப்படுகிறது. செங்குத்து மேகம் கார்மேகம் என்று அழைக்கப்படுகிறது. திரள் மேகம் வெப்பசலன மழைப்பொழிவை தருகின்றது. திரள் மேகம் வெப்பசலன மழைப்பொழிவை தருகின்றது. அடுத்து பாருங்க, கூற்று கூற்று 1 2 இரண்டுமே சரி. அதாவது காற்றின் திசையை அளவிட பயன்படும் கருவி காற்று திசை காட்டி. ஒளியானது அதாவது லைட் சவுண்டை விட வேகமாக செல்கிறது, ஒளியை விட வேகமாக செல்கிறது. இரண்டுமே சரி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெப்பத்தை அளவிட உதவும் கருவி வெப்பமானி. புவியின் மேற்பரப்பிற்கு இணையான வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தான் அச்சக்கோடுகள். புவியின் மேற்பரப்பிற்கு இணையாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள். கடல் காற்று மாலை பொழுதில் கடல் நிலம் நோக்கி வீசுகிறது. கார்மேகம் மலைமேகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இதில் பொறுத்துக. கீற்று மேகங்கிறது மழை கொடுக்காது. படைமேகம் சாம்பல் நிற விரிப்பு. திரள் மேகங்கிறது வெண்பஞ்சு போல் காட்சியளிக்கும். கார்மேகங்கிறது புயல் மேகம். அடுத்த 5வது பாடத்திலேயே பாருங்க, அகழ்வாராய்ச்சியின் மூலம் மனிதர்கள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் பற்றிய வரலாற்றினை படிப்பவர்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள். அடுத்து 2வது கேள்வி, எகிப்தில் உள்ள சிறிய பிரமிடு அரசிக்காக உருவாக்கப்பட்டன. அடுத்து 3வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆதிச்சநல்லூர் எங்குள்ளது? தூத்துக்குடி. தூத்துக்குடி. கீழடி ஹரப்பா காலம் என்பதை தெரிவிக்கிறது. அடுத்து பொறுத்துக. பிரமிடுகள் எகிப்து, சுட்ட செங்கற்கள் சிந்து நாகரிகம், மட்பாண்டம் ஆதிச்சநல்லூர், சிவகங்கை கீழடி, அரிக்கமேடு ரோமன் விளக்கு. அடுத்ததுலேயே 6வது படம், நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த நீரளவை குறிக்கும். நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த நீரளவை குறிக்கும். பொருந்தாதது பாருங்க, கங்கை. ஏன்னா இதெல்லாம் பெருங்கடல்கள், அட்லாண்டிக் ஆர்டிக் பசிபிக் பெருங்கடல்கள். இது ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற சிறிய கடல் கங்கை. அடுத்து, நீர்ப்பரப்பின் அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஏரி. ஏரி. அடுத்து, ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின் முதல் படிநிலை. ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின் முதல் படிநிலை. அடுத்த கேள்வி, ஒரு நீர்ப்பரப்பின் ஒரு பகுதியை நிலம் சூழ்ந்திருந்து மற்ற பகுதிகள் கடலை நோக்கி இருந்தால் டேஸ் எனப்படும். விரிகுடா. விரிகுடா. பொறுத்துக்க பாருங்க, நன்னீர் தால் ஏரி. உப்பங்களி ஒடிசாவில் உள்ள சிலிகா. இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைப்பது பாக் நீர் சந்தி. உள்நாட்டு உப்பு ஏரி சம்பார் ஏரி. ஆவி சுருங்குதல் மேகங்கள் உருவாதல். அடுத்து 7வது பாடத்திலேயே, உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 7. மிகப்பெரிய கண்டம் ஆசியா. உலகின் நீளமான நதி எகிப்து. மன்னிக்கவும், நதி நான் சொல்கிறேன், நைல் நதி. இதுதான் எகிப்து நாட்டின் நன்கொடை. அதாவது நைல் நதியின் நன்கொடை எகிப்து. உலகின் நீளமான நதி நைல். அடுத்து, சுப்பீரியர் ஏரி அமைந்துள்ள கண்டம் வட அமெரிக்கா. பெண் குயின்கள் காணப்படும் இடம் அண்டார்டிகா. அண்டார்டிகா. அடுத்து பாருங்க, ஆசியா மிகப்பெரிய கண்டம் எனப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் சகாரா பாலைவனம், ஐரோப்பா வாட்டிக்கன் நகரம், தென் அமெரிக்கா அமேசான் காடு, ஆஸ்திரேலியா கங்காரு. ஆஸ்திரேலியா கங்காரு. அடுத்து 8வது படம், வேலூர் கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. வேலூர் கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. அடுத்து, திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரையில் அமைந்துள்ளது. திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரையில் அமைந்துள்ளது.
உலகில் இடைக்கால கையெழுத்து பிரதி நூலகங்களில் சரஸ்வதி மஹால் ஒன்றாகும். உலகின் இடைக்கால கையெழுத்து பிரதி நூலகங்களில் சரஸ்வதி மஹால் ஒன்றாகும். அடுத்து பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. அடுத்து தரங்கம்பாடி கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ டேனிஷ் கோட்டைங்கிறது தரங்கம்பாடி கோட்டை. அடுத்து பாருங்க செஞ்சிக்கோட்டை விழுப்புரம். இந்த செஞ்சிக்கோட்டைங்கிறது அடிக்கடி நாளிதழ்கள் இடம்பெற்று வருகிறது. தற்போது கூட அதாவது மராத்தியர்கள் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்லி இது வந்து அறிவிச்சாங்க. ஆனால் இருந்த போதிலும் சில பிரச்சனை இதில் ஓடிட்டு இருக்குது. செஞ்சிக்கோட்டை விழுப்புரம், டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடி, தமுக்கம் அரண்மனை மதுரை, திருமயம் கோட்டை புதுக்கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. அடுத்தது 9வது பாடம். வேளாண்மை என்பது உணவு உற்பத்திக்காக தாவரங்களை வளர்ப்பதாகும். வேளாண்மை என்பது உணவு உற்பத்திக்காக தாவரங்களை வளர்ப்பதாகும். அடுத்து விவசாயி என்பவர் உணவு மற்றும் மூலப்பொருட்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்க்கிறார். விவசாயி என்பவர் உணவு மற்றும் மூலப்பொருட்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்க்கிறார். கலப்பு பொருளாதார வேளாண்மை என்பது பயிர்களுடன் விலங்குகளையும் வளர்ப்பதை குறிக்கிறது. அடுத்து மத்திய நிலத்தடி நீர் வாரியம் நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை கண்காணிக்கிறது. அடுத்து பாருங்க தமிழகத்தில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது பொறுத்துக தோட்ட வேளாண்மை ஒற்றை பணப்பயிர், கலப்பு பொருளாதார வேளாண்மை விலங்குகளை வளர்ப்பது, வணிக வேளாண்மை விற்பனை நோக்கம், கிணற்று நீர் பாசனம் பழமையான முறை, தன்னிறைவு வேளாண்மை குடும்ப நுகர்வு. அடுத்தது இந்த 5வது சமூக அறிவியலில் கடைசி பாடம். கல்வி என்பது குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படியாகும். கல்வி என்பது குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படி. அடுத்து கல்வி மேலே உள்ள அனைத்தும் விட மேம்பட்டதாகும். அடுத்து கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்பது சுவாமி விவேகானந்தரின் பிரபலமான கூற்று ஆகும். கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையான வெளிப்பாடு என்பது சுவாமி விவேகானந்தரின் பிரபலமான கூற்று. அடுத்து 4வது கேள்வி. கல்வி உரிமை சட்டம் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது. கல்வி உரிமை சட்டம் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது. அடுத்த கேள்வி பாருங்க. கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்துள்ளது. அடுத்தது பொறுத்துக. குருகுலம் பண்டைய இந்திய கல்வி முறை. கு. காமராஜர் இலவச மதிய உணவு. கல்வி உரிமை சட்டம் 2009. கல்வி ஞானத்தை உருவாக்குகிறது. ஞானம்னா அறிவு. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் 2018. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ள முக்கிய வினா விடைகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த காணொளியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காகத்தான் யூடியூப் சேனல்லையே கமெண்ட் பாக்ஸுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் பொழுதுபோக்கு சேனலுக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட் கொடுக்க தேவையில்லை, சினிமா மோகத்தால் மட்டும் நீங்கள் கமெண்ட் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி அதாவது கல்வி சேனல் படிப்பு சேனலுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கேட்கலாம். உங்களுடைய டவுட்ஸ் வந்து என்னால் வந்து தீர்க்க முடிஞ்சுன்னா உங்களுக்கு கீழே கண்டிப்பாக வந்து அதுக்கு விளக்கம் கொடுப்பேன். அதனால் ஒரு சில கேள்விகள் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் வந்து அதையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்
நம்ம செங்கோ அகாடமி அதாவது எஜுகேஷன் யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.